கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, திருக்குரானின் தோற்றுவாய் என்று அழைக்கப்படும் ஒரு அத்தியாயம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். சூரத்துல் பாத்திஹா. சூரத்துல் ஹம்து என்றும் உம்முல் குரான் என்றும் குரானின் தாய் என்றும் அழைக்கப்படும் அந்த அத்தியாயம் மீண்டும் மீண்டும் ஓதப்படும் 7 வசனங்களை கொண்ட அதி அற்புதமான ஒரு அத்தியாயம். நாம் எந்த தொழுகையை எடுத்துக் கொண்டாலும் எந்த ரகத்தை எடுத்துக் கொண்டாலும் அந்த தொழுகையின் உயிராக இருந்து கொண்டிருக்கும் அத்தியாயம் தான் சூரத்துல் பாத்திஹா. அந்த சூராவின் துவக்க வசனம் என்ன சொல்கிறது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தாரின் அதிபதியான அல்லாஹ்விற்கே எல்லாப் புகழும். அன்பான சகோதரர்களே, இந்த வசனம் புகழோடு துவங்குகிறது. ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வி ஒன்று இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் உண்மையிலேயே மனதார அல்ஹம்துலில்லாஹ் என்று எத்தனை முறை சொல்லி இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் அல்லாவின் அருளில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுவாசிக்கிறோம், நடக்கிறோம், பேசுகிறோம், சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம். இத்தனை அருள்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நாம் அவனை நினைத்து நம் உள்ளத்திலிருந்து எத்தனை முறை நன்றியின் வார்த்தை வெளிப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு நாம் நல்ல உணவு சாப்பிடுகிறோம், வயிறு நிறைய சாப்பிடுகிறோம். ஆனால் உலகத்தில் இன்னும் எத்தனை பேர் ஒரு வேளை உணவுக்கே போராடி கொண்டிருக்கிறார்கள்? சிலர் நாம் வீசி எறிந்த உணவின் மீதங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். உணவை முடித்தவுடன் மனதார அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோமா? நல்ல தண்ணீரை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். உப்பு இல்லாத தண்ணீர் தாகத்தை தீர்க்கிறது, உடலுக்கு புத்துணர்ச்சி தருகிறது, உயிரை இயக்குகிறது. குடித்து முடித்தவுடன் எத்தனை நாட்கள் நாம் மனதார அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்கிறோம்? நம்முடைய உடல் உறுப்புகள் பெரும்பாலும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் கண்கள் இருக்க பார்வை இல்லாதவர்களை பார்க்கிறோம். கை கால் இருக்க செயல்படாதவர்களை பார்க்கிறோம். அவர்களை பார்த்தபோது யா அல்லாஹ், எல்லாம் சரியாக இயங்கச் செய்தாயே, உனக்கே எல்லாப் புகழும் என்று நம் உள்ளம் உருகியதுண்டா? பெற்றோர்கள், நம்மை பெற்றவர்கள், வளர்த்தவர்கள். இன்று உலகத்தில் எத்தனை பிள்ளைகள் அனாதைகளாக பெயரில்லாமல் ஊரில்லாமல் ஆதரவில்லாமல் வாழ்கிறார்கள். பெற்றோர்களை தந்த அல்லாஹ்விற்கு நாம் எத்தனை முறை நன்றி சொன்னோம்? பிள்ளைகள் நமக்கென்று ஒரு சந்ததி, ஒரு வாரிசு. ஆனால் திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தைக்காக கண்ணீரோடு தவம் செய்யும் தம்பதிகள் எத்தனை பேர்? நம் பிள்ளைகளை பார்க்கும் ஒவ்வொரு தருணமும் யா அல்லாஹ், நீ தந்த இந்த அன்பளிப்புக்கு உனக்கே எல்லாப் புகழும் என்று சொன்னோமா? ஆரோக்கியம். இன்று உலகம் நோய்களால் நிரம்பிய உலகமாக இருக்கிறது. பலர் படுக்கையிலேயே வாழ்க்கையை முடிக்கிறார்கள். ஆனால் நமக்கு அல்லாஹ் ஆரோக்கியம் தந்திருக்கிறான். அந்த ஆரோக்கியத்தை அனுபவிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோமா? அன்பர்களே, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என் அருள்களை எண்ண முயன்றால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. ஒரு மனிதன் நம்முடைய கீழே விழுந்த பொருளை எடுத்துக் கொடுத்தாலே நன்றி என்று சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கும் இறைவனுக்கு எத்தனை முறை நன்றி சொல்கிறோம்? ஒரு வாட்ச் கிடைத்தால் அதை கொடுத்தவரை நினைத்து பெருமையாக பேசுகிறோம். ஆனால் அந்த வாட்சை அணிய கை கொடுத்தவன் அல்லாஹ். அதில் நேரத்தை பார்க்க பார்வை கொடுத்தவன் அல்லாஹ். நேரத்தை புரிந்து கொள்ள அறிவு கொடுத்தவன் அல்லாஹ். இதை எத்தனை முறை நாம் நினைக்கிறோம்? பல விஷயங்கள் நமக்கு இலவசமாக கிடைப்பதால் அதன் மதிப்பு நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. இரத்தம் 24 மணி நேரமும் சுழன்று கொண்டிருக்கிறது. சிறுநீரகம் அதை சுத்திகரிக்கிறது. ஒரு நாள் அது நின்றால் டயாலிசிஸ். ஆயிரக்கணக்கான செலவுகள். ஆனால் அல்லாஹ் இலவசமாக செய்து கொண்டிருக்கிறான். உணவு செரிமானம், கழிவுகள் வெளியேற்றம் எல்லாமே மிக நுட்பமாக இயங்குகிறது. அதனால்தான் நபிகள் பெருமானார் கழிவறையிலிருந்து வந்தபின் இந்த துஆவை ஓத சொன்னார்கள். غفرانك الحمد لله الذي أذهب عني الأذى وعافني. ஆடை நம் மானத்தை மறைக்கிறது, அழகை தருகிறது. ஆடையில்லாமல் வாழ்பவர்கள் எத்தனை பேர்? அதனால்தான் நபிகள் பெருமானார் ஆடை அணியும் போது الحمد لله الذي كساني هذا என்று சொல்லுவார்கள். இதை சொல்பவரின் முன் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக ஹதீஸில் வருகிறது. உணவு, தண்ணீர். ஒரு டம்ளர் தண்ணீரின் மதிப்பை நாம் உணர்ந்தால் உலகமே சிறியதாக தெரியும். ஹாரூன் ரஷீத் அவர்களிடம் இப்னு சம்மா கூறிய அந்த அறிவுரை இதற்குச் சிறந்த உதாரணம். அன்பர்களே, புகழ் சொன்னால் என்ன கிடைக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், لا إن شكرتم لأزيدنكم. நீங்கள் நன்றி சொன்னால் நான் உங்களுக்கு மேலும் மேலும் கூட்டிக் கொடுப்பேன். ஒரு பேரீச்சம் பழத்திற்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன மனிதருக்கு 40 தங்க நாணயங்கள் கிடைத்தது. புகழின் பரக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இருப்பதை குறை சொல்லாதீர்கள். இருப்பதற்காக அல்லாஹ்வை புகழுங்கள். அப்பொழுது அல்லாஹ் வாழ்க்கையை இரட்டிப்பாக்குவான். மூசா அலை கேட்டபோது அல்லாஹ் சொன்னது போல, என்னை புகழ வேண்டும் என்ற எண்ணமே என் மீது நீ வைத்த புகழ்தான். எனவே அன்பு சகோதரர்களே, நம் வாழ்க்கையில் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை வெறும் நாவிலல்ல, உள்ளத்திலிருந்து வரட்டும். அந்த வார்த்தையின் பரக்கத்தோடு வாழ்வோம்.
வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் நன்றியுள்ள அடியார்களாக மாற்றுவானாக. ஆமி. இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற இஸ்லாமிய பயனுள்ள உரைகளுக்காக சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.